ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். நாங்கள் பதவியேற்று ஒரு நாள் கூட ஆகாத நிலையில் அவர்கள் எப்படி கேள்வி எழுப்ப முடியும் என்று பாஜக வாக்குறுதியை மீறியது என்று டெல்லி முன்னாள் முதல்வர் ஆதிஷியின் குற்றச்சாட்டிற்கு டெல்லி முதல்வர் ரேகா குப்தா பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ரேகா குப்தா, டெல்லியில் ஆம் ஆத்மி 13 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது எதையும் செய்யாமல் பொறுப்பேற்று ஒரு நாள் ஆகிய பாஜக அரசின் மீது எப்படி குற்றம் சுமத்த முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்யும் நிலையில் நாங்கள் உள்ளதால் அவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆம் ஆத்மி கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் பற்றியும் பாஜக கேள்வி கேட்பதுதான் அவர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. ஆம் ஆத்மி ஆட்சியில் நடந்த ஊழல் குறித்து CAG ரிப்போர்ட் தாக்கல் செய்யப்படும் போது ஆம் ஆத்மியின் முகத்திரை கிழிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக டெல்லியை பற்றி தான் கவலைப்படுகிறது, ஆம் ஆத்மியை பற்றி அல்ல என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் டெல்லியின் எல்லா உரிமைகளையும் பாஜக பெறும் என்றும் முதல்வர் ரேகா குப்தா கூறினார்.